ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஹெல்த்தியான கோதுமை ரவை தக்காளி தோசை, அது கூடவே சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை சட்னி எப்படி தான் செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த கோதுமை ரவை கூட அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி வரணும். ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சாப் பண்ணி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டி தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஊற்றி எடுத்துக்கோங்க. சைட்ஸில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான கோதுமை ரவை தக்காளி தோசை ரெடி. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம முருங்கைக்கீரை சட்னி தான் செய்ய போகிறோம். சிம்பிளான முருங்கைக்கீரை சட்னி, நல்ல சத்தான ஒரு முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கை இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு வெங்காயம், 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பொடிசான இருக்குன்னா ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற முருங்கை இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து தாளித்து சேர்த்துடலாம். தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாளித்து சேர்த்துடலாம். அதுக்கு சின்ன பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதை இந்த சட்னி மேலே ஆட் பண்ணிடுங்க. சூப்பரான முருங்கைக்கீரை சட்னியும் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கோதுமை ரவை தக்காளி தோசை அண்ட் முருங்கைக்கீரை சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோஸை ஹைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.